நீங்கள் வெறுப்புடனும் அன்புடனும் உங்களை முன்னிறுத்துகிறீர்கள். இந்த உணர்வுகள் உங்கள் கண்டிஷனிங்ஸை பொறுத்து ஆன் மற்றும் ஆஃப் ஆகும். அனுபவங்கள் முழுவதும் அவை உங்களை தூண்டி உற்சாகப்படுத்துகின்றன. மற்றவர்களையும் தூண்டுகின்றன. திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வருத்தங்கள் உள்ளன. இது உங்கள் உணர்ச்சி கொந்தளிப்பின் ஒரு மாதிரி. ஒரு கட்டத்தில் உங்கள் எதிர்வினைகளால் எதிர்மறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன அல்லது தீவிரப்படுத்தப்படுகின்றன. உங்களின் மிக குறைந்த நன்மைக்கு சேவை செய்யும் உங்கள் எதிர்மறையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? பொருள்முதல்வாதம் போதுமானதாக உள்ளது அல்லது நிறைய உள்ளது, ஆனால் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியடையவில்லை. ஆறாத ஒரு அதிர்ச்சி இன்று வரை உங்களை வேதனைப்படுத்துகிறது. சிலர் அதை உங்கள் முகத்தில் அணிவதை கவனிக்கிறார்கள். பயம், தயக்கம் அல்லது இரண்டும் சொல்லவிடாமல் தடுக்கும். எதுவும் செய்யாமல் இருப்பது பாதுகாப்பானதாக தெரிகிறது. உங்கள் கடந்த காலம் கொடூரமானதாகவோ அல்லது நியாயமற்றதாகவோ இருந்தாலும், இந்த உள்போரை உங்களால் மட்டுமே எதிர்கொள்ள முடியும். நீங்கள் மிகவும் இளமையாக இருந்தீர்கள், வாழ்க்கையில் விஷயங்களை விரும்புகிறீர்கள். பின்னர், உங்கள் கவனத்திற்கு தகுதியான ஒன்று இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள். உங்கள் கர்ம சுழற்சிகளின் நீளத்தை பொருட்படுத்தாமல், உங்கள் ஆசைகளை தூண்டுவது பற்றிய முழு படம் இன்னும் உங்களிடம் இல்லை. நீங்கள் வெளியில் வாழ விரும்புவதால் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை தனிமைப்படுத்துவது சவாலானது. உங்கள் நோக்கத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். மனித செயல் உங்களை மனித தொடுதலில் இருந்து விலக்கியுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் தவறான நோக்கமும் உள்ளது. உங்கள் வளர்ப்பின் காரணமாக, காதல் பற்றிய உங்கள் எண்ணம் உங்களுக்கு தர்க்கரீதியான, நடைமுறை அல்லது நடைமுறையான காதல் வெளிப்பாட்டை கொடுத்துள்ளது. அதே நேரத்தில், உங்கள் ஆன்மா நிபந்தனைகளால் துண்டாடப்படுகிறது. அன்பு அன்பாக மட்டுமே இருக்க வேண்டும். இது ஷாப்பிங் கார்டு அல்ல. உங்கள் தீர்ப்பில் அன்பை ஏன் கரைப்படுத்த வேண்டும்? வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் ஒரே மாதிரியாக இருக்க விரும்பலாம். ஆனால் உங்கள் உள் உலகம் உங்களுக்கு தெரியாமல் உருவாகி வருகிறது. எல்லாவற்றின் கீழும் உள்ள ஆழத்தை தவறவிட்டு, வெளிப்புற கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்கிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் மனதை சிக்கலாக்குவது போல, உங்கள் வாழ்க்கை நிலையும் சிக்கலாகிறது. நீங்கள் குறும்பு அல்லது நல்லொழுக்கம் போன்ற துருவமுனைப்பில் போராடுகிறீர்கள். உங்கள் மனநிறைவு, உங்கள் ஆன்மாவின் இருண்ட பகுதியை நிரப்புவது, உங்கள் வார்த்தைகளை விட சத்தமாக பேசுகிறது. உங்கள் உள் உலகில் உங்கள் எதிர்மறையை வளர்க்க அனுமதிப்பது, வெளிப்புற சக்திகள் கா போக்குகள் உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீங்கள் யாராகிவிட்டீர்கள்? தரமான உள் மதிப்புகள் இல்லாமல், உங்கள் வெற்றிடமானது பெரிதாகிவிட்டது. உங்களின் ஆழமான பக்கத்தை அறிந்து கொள்ள அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் இது. நிபந்தனை வாழ்க்கை உங்களை இணைக்கிறது. மாற்றம் அல்லது நீக்கம், உங்கள் மகிழ்ச்சி மறைந்துவிடும். இது உங்கள் இருப்பின் பலவீனம், உங்கள் மேலோட்டத்தில் வாழ்கிறது. உங்கள் வாழ்நாள் முழுவதையும் சீரமைக்க நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் அதை எப்படி செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்வது உங்களை விடுவிப்பதற்கான திறவுகோலாகும். நீங்கள் அணியும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முகமூடிகள் உங்களை கீழ்நோக்கிய பாதையில் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. இதை புரிந்து கொள்ள, நீங்கள் உங்கள் அனைத்தையும் முழு நேர்மையுடன் வெளிப்படுத்த வேண்டும். எளிதான வழி இல்லை. அசௌகரியம், மன அழுத்தம், பதட்டம், பயம் மற்றும் தவிர்ப்பது போன்ற அறிகுறிகள் உங்களை தூண்டும் போது, உங்களைப் பற்றிய உண்மையை மறைக்கும் ஒவ்வொரு தடையையும் உடைக்கவும். உண்மையான மாற்றம் உங்கள் உள்ளிருந்து தொடங்க வேண்டும். காதலுக்கு எல்லை இல்லை என்று கூறப்படுகிறது, ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பை விரும்புகிறீர்கள். இது ஒரு கற்பனையை துரத்துவது போல அன்பை நம்பத்தகாததாக ஆக்குகிறது.
அன்பு மனிதர்களை மனிதர்களாக ஆக்குகிறது என்பதை மறுக்க முடியாது. காதலில் இருள் இருந்தாலும் ஆரோக்கியமான எளிமையான அன்பைக் கொண்டிருப்பதற்கு வெட்கமில்லை. காதல் உங்களைப் போல சிக்கலானதாக இருக்க வேண்டியதில்லை. வேலை செய்ய ஒரு உறவை உருவாக்க நீங்கள் அனைத்தையும் கொடுக்கிறீர்கள். இறுதியில், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உடைந்த வாக்குறுதிகள் காரணமாக அது செயல்படாது. பின்னர் காதல் வெறுப்பாக அல்லது வெறுப்பாக மாறுகிறது. பின்னர், தீர்க்கப்படாத முறையில் நகர்வது உங்கள் கர்மாவை குணப்படுத்தாது. இறுதியில், நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும், ஏனெனில் அது உங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறவுகளில் பிரதிபலிக்கிறது.